Hebron Ministries. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இந்த மே மாதத்தில் நம்ம ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான வாக்கு தத்தம் டியூட்ரானமி உபாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்தார். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர். எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக இந்த மே மாதம் யுத்தம் பண்ணுவீர். உபாகம் 1:30 இல்லையா? அந்த வசனத்தை மாற்றம் வாசிங்க. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் தேவாதி தேவன் என்ன செய்றாரு? பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? உங்களோடு கூட இருந்து எகிப்திலே நான் செய்து வந்த காரியங்கள். எகிப்தில் ஒன்றுமே, ஒரு பெரிய சேனை இல்லை, ஒரு தனி மனுஷனாக கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு கோலை கொண்டு ஒரு பெரிய சேனையை கலங்கடிக்க தேவன் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்களுக்கு பட்டயம் தேவையில்லை, ஆட்கள் பலம் தேவையில்லை, உங்களோடு கூட இருக்கிற அவனுடைய பணபலமோ எதுவோ தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் போகிறோம். ஒரு தேசத்தை ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதற்கு மோசே கையில் கர்த்தர் பட்டயத்தை கொடுக்கல, ஒரு கோலை கர்த்தர் கொடுத்தார். எவ்வளோ பெரிய ஆண்டவர்! அதுதான் ஆண்டவருடைய வல்லமையை நாம் அந்த ஒரு கோலை கொண்டு அவன் என்ன செய்கிறான்? பார்வோனின் சேனையை கலங்கடிக்கத்தக்கதாக அற்புதங்களை தேவன் செய்கிறார். செங்கடலை 2ஆய் பிளக்கத்தக்கதாய், ஹல்லேலூயா, மந்திரவாதிகளை முழுமையாய் மாற்றத்தக்கதாய், அந்த பார்வோனுடைய அந்த சேனையை கலங்கடிக்கத்தக்கதாய் கர்த்தர் தேவன் இந்த மோசேயோடு கூட செல்கிறார். இந்த மாதத்தில் மே மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட வர போகிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் கலங்கடிக்கத்தக்கதாய் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த வசனம் பாருங்க. உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்திலே செய்து வந்தது போலவும். வனாந்தரத்திலே நடக்கும்பொழுது அவர்கள் கால் வீங்கவில்லை, வஸ்திரம் பழுதாகவில்லை. ஹல்லேலூயா. யுத்தங்களை ஜெயிக்கிறார்கள். தேவன் அவர்களோடு கூட போகிறார். அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்துது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய அவர்கள் இதுவரையும் பார்த்தவில்லை. 430 வருஷங்கள் அடிமையில் இருந்தாங்க. கண்ணீர் சேத்தை மிதித்து கொண்டிருந்த ஆட்கள் முன்பாக ஆண்டவர் அக்னி ஸ்தம்பத்தை போலும் மேகஸ்தம்பத்தை போலும் இருந்து அவர்களை வழி நடத்துகிறார். அக்னிஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் பார்வோன் சேனையை தொடராவண்ணும் நடுவிலே நின்று அவர்களை பாதுகாக்குது. அதுபோல் இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அக்னிஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள 3 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு காட் அஷ்யூர்ஸ் விக்டரி. தேவன் வெற்றியை உறுதிப்படுத்தினார். சொல்லுங்க, இந்த மே மாதத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வெற்றியை உறுதிப்படுத்தினார். சொல்லுங்க, இந்த மே மாதத்தில் கர்த்தர் எனக்கென்று ஒரு வெற்றியை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்களுடைய வெற்றி இந்த மே மாதத்தில் உண்டு. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை ஜனவரி மாதத்துலேருந்து ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ, இல்லது 2023 ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ, அந்த வெற்றியை இந்த மே மாதத்தில் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உறுதி செய்கிறார். சரி, God is our counselor. அந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் நம்முடைய ஆலோசகராக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுங்க, இந்த மே மாதத்தில் யாருடைய ஆலோசனை நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையை நான் கேட்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒய்ஃப் ஆலோசனை மட்டும் கேளுங்க. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, 2வது பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா பாஸ்டர்? தெரியாது, என் மனைவி தான் பாஸ்டர். ரைட், வெரி குட். தேவன் நம்முடைய ஆலோசகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களாம் கொடுத்து வச்சவங்க இல்லை, அப்படிப்பட்ட மனைவிகள். சரி, God is our counselor. தேவன் நம்ம எப்படி இருக்கிறாரு? ஆலோசகராய் இருக்கிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து எப்படி செய்வாரா?
உன்மேலே நம்ம மேலே கண்ணை வச்சு உன்னை பார்த்து உன் முகத்தை பார்த்து வழி இதுவே இதில் நடவுங்கள் அப்படி சொல்லி கர்த்தர் சொல்கிறோம், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது, God is our warrior. தேவன் நம்முடைய யுத்த வீரர். தேவன் நம்முடைய யுத்த வீரர். நடந்து போகும்பொழுது நமக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? யுத்த வீரரை போல போவார். அலெக்சாண்டர் யுத்தத்துக்கு போகும்பொழுது அவன் என்ன பண்ணுவானோ, நிறைய ஒரு 15 அடி நீட்டு உள்ள ஈட்டி எடுத்துகிட்டு போவானாம். அவங்க முதல்ல ஒரு குத்துவாங்களாம், பின்னாடி அப்படியே அலெக்சாண்டர் கிரேட் எல்லாரும் வெட்டிக்கிட்டே போவானோ. அதுபோல் ஆண்டவர் என்ன செய்வார்? தேவாதி தேவன் நமக்கு முன்பாக செல்வார். ஹல்லேலூயா. அவங்க அந்த அலெக்சாண்டருக்கு வந்து அந்த சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. நமக்கு கர்த்தரே நமக்காக நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம காசு கொடுத்து வைத்த சோல்ஜர்ஸ் இல்லை, நமக்கு கட்சிக்காரங்கள்ல, ஆனால் கர்த்தரே நமக்காக முன்பே செல்கிறார். ஏஸ் அவர் வாரியர் சொல்ல, என்னுடைய யுத்த வீரர். எங்களுக்காக ஒரு யுத்த வீரர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தத்தை நடத்துகிற ஒரு தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது, God is our promise. அவர்தான் நம்முடைய வாக்குறுதி. அவர்தான் நம்முடைய வாக்குறுதி. என்ன வாக்குறுதியை கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். சொல்லுங்க, என்ன வாக்குறுதியை கொடுக்கிறாரோ அந்த தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்த வாக்குறுதியை என் தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் பொய்த்து போகாது. என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கின்ற கவுன்சிலர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவுன்சிலர்னா என்ன அர்த்தம்? ஆலோசனை சொல்லுகிறது. கார்ப்பரேஷன் கவுன்சிலர் அப்படின்னு இருக்காங்க பாருங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கவுன்சிலர்கிட்ட போயிட்டு, எனக்கு எங்கள் வீட்டாண்ட வந்து ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சு, அப்புறம் தண்ணி வரமாட்டுது, இந்த கார்ப்பரேஷன் வாட்டர் வரமாட்டுது, இந்த ரோடு சரியில்லை, இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? கவுன்சிலர்கிட்ட சொல்லுவோம். உடனே அவர் என்ன செய்வார்? இந்த கவுன்சிலரு நேராக அவரை கூப்பிட்டு யார் அந்த ஏரியாவில் யார் இருக்காங்களோ அந்த கார்ப்பரேஷன் ஜெய் இல்லைன்னா அப்படிங்கள கூப்பிட்டு, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரு அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறேன், நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நீ இதை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த இஷ்யூஸ், அந்த ப்ராப்ளம்ஸு சால்வ் ஆகும். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது கர்த்தரே உங்களுக்கு கவுன்சிலராக மாறிவிடுகிறார். ஹல்லேலூயா. அவர் யார்கிட்டையும் கேட்க அவசியம் இல்லை, அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் நீர் எங்களுக்கு ஆலோசகராக இருந்ததற்காக நன்றி. சரி, God is our counsel, ஆலோசகர். பார்த்தீங்களா அருமையா? டியூட்ரானோமியில் ஒரு சில ஆலோசனையை தேவன் தரார். உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் கன்சர்னிங் வார்பர், யுத்தம் செய்யும் பொழுது என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார்? இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் ஒரு யுத்த நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்குறார். அதனால்தான் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையிலையும் இஸ்ரவேலுக்கு என்ன செய்கிறாங்க? அவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். 28 முஸ்லீம் கண்ட்ரிகள் ஒருவரும் பார்த்தா இன்னும் பயங்கர அச்சுறுத்தல் நடந்துக்கிட்டே இருக்குது, யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரே ஒரு கண்ட்ரி சுற்றி 28 நாடு. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். நம்ம தமிழ்நாடு ஒரே ஒரு ஸ்டேட்டு. இந்த 27 ஸ்டேட்டு நமக்கு விரோதமாக வந்தால் நீங்கள் என்ன போவீங்க? எந்த பக்கம் ஓடுவீங்க? ஒரு இடத்துக்கும் ஓட முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. சரி, இங்கே பார்க்கும்பொழுது 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், உங்களுக்கு திடீர்னு சத்துரு வந்துட்டான். இப்போ இஸ்ரவேலுக்கு எதிராக சத்துருக்கள் வந்துட்டான். எல்லா நாடுகள் இருந்தும் பயங்கரமான சத்துருக்கள் அவனை சுற்றி அவனோடு கூட யுத்தம் செய்கிறாங்க. ஒருத்தன் மிசைல் விடுறான், இன்னொருத்தன் கன்று விடுறான், இன்னொருத்தன் பாம்பு போடுறான், இன்னொருத்தன் அண்டர் கிரவுண்ட் திடீர்னு வந்து நிற்கிறான். எப்படிலாம் பண்ணிட்டான் பாருங்க. எல்லா இடத்துலையும் முன்னாடி அவனுங்க இது வச்சுருக்கானுங்க, சுரங்கப்பாதை வச்சுருக்காங்க. அவன் கரெக்டாக எங்கே வச்சுருக்கான் சுரங்கப்பாதை? கரெக்டாக அந்த அல் அக்ஸா மாஸ்க் இருக்குல்ல, அந்த இது கோல்டன் டூம், அந்த லெவலுக்கு உள்ள வெட்டி வச்சுருக்காங்களாம். கடைசியில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களாம். பார்த்தீங்களா? ஆண்டவர்களுக்கு ஆலோசனைக்காரராக இருக்கிறதுனால ஆண்டவர் கடைசி நேரத்தில் ஆண்டவர்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டார். சத்துருக்கள் எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையிலே குதிரைகளையும் ரதங்களையும், குதிரை ஆனால்
உனக்கு இருக்கிற பலன் செல்வாக்கு இல்லையா, ரதங்கள். அதோட அடுத்த பெரிய செல்வாக்கு. பார்வோனுக்கு நிறைய ரதங்கள், செசேராவுக்கு நிறைய ரதங்கள் இருந்துச்சு. அந்த ரதங்களை வச்சு என்ன பண்ணுவான், ரொம்ப ஸ்பீடாக வந்து ஈட்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே நசுக்கிட்டு உள்ளே போயிட்டே இருப்பான். சில ரதங்களையும் உன்னில் பெரிய கூட்டமாக ஜனங்களை கண்டா நீ பார்க்குற, யுத்தத்துக்கு போகிற, எதற்கு என்ன வருது, குதிரை வருது பயங்கரமாக. அந்த குதிரை ஸ்பீடுக்கு ஒன்றால் பண்ண முடியாது, அவன் அடித்து நெருக்கிட்டு போவான். இந்த ஜெங்கிஸ்கான் என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த ஜெங்கிஸ்கான் யுத்தங்கள்லாம் பற்றி நிறையா, நீங்கள் நான் சின்ன வயசில் நிறைய படிச்சிருக்கேன், இந்த யுத்தங்கள் பெரிய ஹிஸ்ட்ரி நிறையா படிச்சிருக்கேன். அந்த ஜெங்கிஸ்கான் என்ன பண்ணுவானா, ஒரு ஆள் தப்பு செஞ்சுட்டானா அவனை மூட்டையில் கட்டி, சாக்கு மூட்டையில் கட்டி கொண்டு போயிட்டு பப்ளிக் எல்லாரையும் வர வச்சு அந்த சாக்கு மூட்டையில் கட்டின ஆளை தூக்கி நடுமத்தில் போயிட்டு அந்த யுத்த வீரர்கள் என்ன பண்ணுவான், ஸ்பீடாக குதிரையை ஓட்ட விட்டு அந்த குதிரை காலில் அந்த ஆளை மிதிக்க வைப்பானான். அது என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அவங்க உள்ள சாக்கு பைக்குள்ளே உள்ளே இருக்கிறான். அந்த குதிரைங்க அப்படியே போயிட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் புது உதவியான ஒரு தண்டனையை அவன் கொடுத்தான். கல்லால் அடிப்பாங்க, கத்தியால் குத்துவாங்க, ஹேங் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று செய்வானுங்க. இருந்தும் வந்து என்ன பண்ணானா, குதிரைங்களை எல்லா பக்கத்துலேருந்து குதிரைங்க இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், எல்லாம் கைத்தட்டி சிரிப்பாங்க. அவங்க எல்லாம் எதிரிகள் சிரிப்பார்கள். அப்புறம் அந்த ஆள் செத்து போயிடுவான், கடைசியில் செத்து போயிடுவான். அப்படி குதிரைகள் வந்து ஒரு பயங்கர மூர்க்கத்தனம். வார் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு தடவை செய்தி எடுத்தோம், வார் ஹார்ஸ் இல்லையா, யுத்த குதிரைகள் எதுக்குமே அஞ்சாது. அப்படியே இந்த நெருப்பு எரியுது, பயங்கரமான ஆளுங்க வந்தானா அது அப்படி மூர்க்கத்தனமாக இதில் சொல்கிறான் யோபுல், அது வந்து குமரி நிற்கும் அப்படின்னு சொல்லி போல சொல்கிறான். அது பயப்படவே பயப்படாது. யுத்தம்னா அவ்வளோ பிடிக்கும். நிறைய பேருக்கு வீட்டில் நிறைய பேருக்கு சண்டை போடுறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஒரு மேட்ரு ஆரம்பிச்சானா விடவே மாட்டாங்க. இல்லை நீ செஞ்சா தப்பு. அது முந்தானத்து நடந்த மேட்ரு 1 வீக் யுத்தம் நடத்தினா உலகத்தில் வந்து குடும்பத்தில் நடக்கிற யுத்தம் மாதிரி உலகத்தில் பெரிய யுத்தமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது ரதங்களை, அப்புறம் அடுத்த பொசிஷன் ரதங்கள். அப்படின்னா அந்த ரதங்கள் எப்படி 4 குதிரைகள் 6 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். ஒரு ரதத்தில் எப்படின்னா 4 குதிரைகள் 6 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். அந்த ரதத்தில் ஒருத்தவங்க மால் ஓட்டி வந்து ரதத்தை ஓட்டுவான். ராஜா நிற்பார், அவனை சுற்றிலும் 2-3 வீரர்கள் அம்புகளை விட்டுக்கிட்டே இருப்பாங்க, கத்தியை வச்சுட்டு பாருங்க. ஒரு பக்கம் அம்பு விடுவானுங்க, இன்னொருத்தன் கத்தியால் வெட்டிக்கிட்டே வருவான். இந்த குதிரையை ஓட்டுறவன் அந்த ஆள் ஓட்டி குதிரையை ஓட்டி கொண்டிருப்பான். ராஜா சில சமயத்தில் இருப்பான், சில சமயத்தில் இருக்க மாட்டான். அப்போ பார்க்கும்போது குதிரை ரதங்கள், உன்னிலும் பெரிய கூட்டம். யுத்தத்துக்கு போகும்பொழுது நம்மளை பெரிய ராஜா மிரண்டு போயிடுவான். என்னடா இவ்வளோ பெரிய நம்ம எதிர்பார்த்தோட ஜாஸ்தி வேலை வராங்களே, மிரண்டு போயிடும். அப்படி கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக, அவர்களுக்கு பயப்படாத. எவ்வளோ பெரிய, இப்போ பாருங்கள், குதிரையை பார்த்தா பயப்படாத, ரதத்தை பார்த்தா பயப்படாத. பெரிய கூட்டம் உனக்கு சேனை வந்தாலும் 1,00,000 பேர் 2,00,000 பேர் வந்தாலும் நீ பயப்பட சொன்னார். அப்படியே நான் பயப்பட மாட்டேன். உன் எகிப்து தேச புறப்படப்பட்ட உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கர்த்தர் சொல்கிறாரு, எகிப்து தேசத்து புறப்படப்பட்ட தேவன் உன்னோடு கூட இருக்கிறான். அப்போ எகிப்து தேசத்தில் புறப்படப்பட எவ்வளோ பெரிய அற்புதமாக செஞ்சார். எப்படி அழகாக அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற தைரியத்தை கொடுக்குறாரு பாருங்க, எவ்வளோ அருமையாக கொடுக்குறார். யுத்தத்துக்கு செய்யும்போது குதிரையை பார்க்காத, ரதத்தை பார்க்காத, சத்தத்தை பார்த்தாக்க. எகிப்து தேசத்தில் எவ்வளோ பெரிய அற்புதத்தை நீ பார்த்துருக்குற. ஒரு பெரிய பார்வோன் சேனையை நான் கலங்கடித்தேன், செங்கடலை 2ஆய் பிளந்து பார்வோன் சேனையை மூழ்கடித்த. அப்போ உங்களுக்கு தைரியம் வருது. ஆண்டவர் முன்பாவே எத்தனையோ காரியங்களை செஞ்சுருக்காரு, என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். ஒரு அற்புதத்தை தேவன் செஞ்சால் ஆண்டவர் கட்டாயமாக நிச்சயமாக இனிமேலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் அடிக்கடி ஜெபத்தை சொல்லுவேன், ஆண்டவர் நீ உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவரே, நான் ஒரு நாள் ஆண்டவரை கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. என் பிரச்சனைகளுக்கு நீர் ஆண்டவரே விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ 2வது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் தேவனுடைய வல்லமை. சார் 2வது வசனம் பாரு, நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி. ஆசாரியன் வர வேண்டும். யுத்தத்துக்கு போகும்பொழுது மிக முக்கியமான காரியம் என்ன? வேத வசனம். ஆசாரியன் வர வேண்டும். தலகர்த்தரில் எல்லாரும் உலகத்தில் பார்த்தா யார்? அந்த தலகர்த்தர் வந்து பேசுவார் இல்லையா? அந்த பயங்கரமான யார்? அவங்க வந்து ஜென்ரல் வந்து பேசுவான் பயங்கரமாக. இப்போ நம்ம யுத்தத்துக்கு போக போகிறோம், யுத்தத்தில் என்னென்ன செய்யணும், நல்லா சோர்ந்து போகக்கூடாது, அவன் சொல்லுவான் எல்லாத்தையும். அப்படி எந்தெந்த வசனம் முழுவதையும் வாசிச்ச பார்த்தா பயம் இருக்கிறவன் திரும்பி போய்டுன்னு சொல்லுவார், கல்யாணம் பண்ணவன் திரும்பி போய்டுன்னு சொல்லுவார். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் வரும், அப்படியே எல்லாம் திரும்பி போய்டும். யார் யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஜீல் உள்ளவன் அவன் தான் யுத்தத்துக்கு போகணும். அதுபோல் உங்கள் வேலை ஸ்தலமாகட்டும், வியாபாரமாகட்டும், இல்லை ஊழியமாகட்டும், கர்த்தருடைய வைராக்கியமாக இருக்கிறவங்கள தான் கர்த்தர் ஜெயத்தில் நடத்துவார்.
அதெல்லாம் ஒரு யுத்தம். வேலைக்கு போகிறது ஒரு யுத்தம் இல்லையா? நிறைய காரியங்களை சமாளிக்கணும். ஆண்டவர் மேனேஜர் ஒரு மாதிரி மூஞ்சி முன்னுத்துக்கு வச்சுட்ருப்பா, அது செய் இது செய்யுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆஃபீஸ் இல்லைங்களா, ஜெனரல் மேனேஜர் அதோட மோசமாக இருப்பான். அது மாதிரி எந்த ஒரு விதத்தில் கண்ணமண்ணு திட்டுவாங்க. அதெல்லாம் தெரியுமா? யுத்தத்தெல்லாம் நம்ம சமாளிக்க வேண்டும். அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்துல பேச வேண்டும். அப்போ யுத்தத்துக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா உலக வழக்கத்துக்கும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்துவதற்கும் நிறைய வித்தியாசங்கள், டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஆசாரியன் வந்து பேசுவேன். ஏன்னா ஆசாரியன் தான் பலி செலுத்துகிறான், ஆசாரியன் தான் பலிபீடத்தில் மேலிக்கிறான், ஆசாரியனோடு தான் மகாபரிசுத்த தேவன் பேசுகிறார். இப்போ ஆசாரியன் பேசும்பொழுது தான் தேவ ஆலோசனை விளங்குகிறது. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் இங்கே சரியா ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சொல்கிறார் ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்திலே பேச வேண்டும். இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். Do not let your heart faint. உங்களுடைய இருதயம் துவளக்கூடாது. யுத்தம் செய்ய போகும்பொழுது ஐயோ நான் வந்து தோற்றுருவேனா, நான் ஃபெயில் ஆகிடுவேனா அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம் போகிற பிள்ளைங்க என்ன பண்ணணும்? பயங்கரமாக பண்ணணும். சில பிள்ளைங்க என்ன பண்ணணும்? எல்லாருக்கிட்டையும் ஜெபிச்சுக்கும். அப்படின்னு அர்த்தம் சரியாக படிக்கல. ஒரு டைம் ஜெயிச்சாவ கர்த்தர் யுத்தத்தில் அந்த எக்ஸாமில் ஜெயம் தர போகிறாரு. ஆனால் இது போய் எல்லாருக்கிட்டையும் போய் ஜெபிப்போம். அப்புறம் வந்து பென்சில் காமிச்சு ஜெபிச்சு, பேனாவுக்கு ஜெபிச்சு, கவனை வச்சு ஜெபிச்சு, அப்புறம் அந்த இது பேடை வச்சு ஜெபிச்சு, ஹால் டிக்கெட்டை வச்சு ஜெபிச்சு, எல்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தியா? எல்லாத்தையும் வச்சு ஜெபிச்சு கர்த்தர் கடைசியில் போயிட்டு என்ன பயத்திலேயே ஃபெயில் ஆகிடும். ஹல்லேலூயா. அது என்ன பண்ணோம்? அவங்க ஜெபிக்க இவங்க ஜெபிக்க, இது ஜெபிச்சிருக்காது. இதுதான் பிரச்சனையே. யாரும் ஜெபிக்கணும்? அவங்க ஜெபிக்கணும். நான் பாஸ் ஆகணும் ஆண்டவரே, நான் பாஸ் ஆன ஆண்டவரே, ஆவியானவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எந்த இது எழுதணும்னு சொல்லி எனக்கு ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவரே. சிலது பார்த்து எழுதுறதுக்குன்னே போகும் பாரு, எட்டி 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 பார்த்துக்கிட்டே இருக்கும். அது 10th நின்றுடும். சரி, அப்போது ஆண்டவர் யாரையும் நீ என்ன நம்ப வேணாம். எதிர்க்க யார் உட்கார்றா, பக்கத்தில் யார் உட்கார்றா, இந்த பக்கம் யாருக்கும் முன்னாடி யாரும் உட்கார்றா அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. கர்த்தர் எனக்கு யுத்தத்தில் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. எந்த சப்ஜெக்டில் நான் வீக்காக இருக்கணும் அதில் தான் ஹையஸ்ட் மார்க் வாங்க போகிறேன். இதான் விசுவாசம். நீங்கள் கணக்கில் வந்து வருஷம் முழுவதும் ஃபெயிலாக இருந்தாலும் நீ என்ன சொல்லிட்டு போனோம்? கணக்கில் தான் ஹையஸ்ட் மார்க் நான் வாங்க போகிறேன் அப்படி நீங்கள் சொல்லிட்டு போங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நான் அப்படி தான் ஜெபிச்சேன். எங்கள் அப்பா சொல்லார், என் கணக்கெல்லாம் ஃபெயிலாக ஃபெயில். நான் சொன்னேங்க, இவர் சொல்லத்தான் நடக்கக்கூடாது. நான் கணக்கில் தான் ஹையஸ்ட் மார்க் வந்து இவர் வெக்கப்படுத்தணும். ஹையஸ்ட் மார்க்கே கணக்கில் தான் வாங்கினேன். ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்னா, முன்னாடி ஃபுல்லாக 27, 28, 15, 13 சிங்கிள் டிஜிட்டு. அதனால் அவருக்கு பயத்தில் சொல்கிறார், என் புள்ள ஃபெயில் ஆச்சுன்னா அசிங்கமாக இருக்குமே. ஏன்னா அவர் ஒரு இன்ஸ்பெக்டரு, 4 பேர் மதிக்கணும். புள்ள எடுத்தோடனே கேட்பான், முதல்ல ஏடு வந்து கேட்பார், நான் புள்ள பாஸ் ஆகிட்டேன் நான் ஃபெயிலு அப்படின்னு எப்படி இருக்கும்? இவர் வந்து கான்ஸ்டபிளாக இருந்தால் பரவாயில்ல, இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது அவங்க 4 பேர் வந்து கேட்பாங்கல்ல, அதனால் ரொம்ப அசிங்கப்படுறதுனால ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு. ஆனால் நான் சொன்னேன், இல்லை ஆண்டவரே, இவர் எதில் வந்து சொல்கிறார் அதில் ஹையஸ்ட் மார்க் வாங்கணும். எஸ்எஸ்எல்சியில் ஹையஸ்ட் மார்க் கர்த்தர் மேத்ஸில் தான் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். எதில் அந்த வருஷம் ஃபுல்லாக ஃபெயில் ஆனாலும் கர்த்தர் ஹையஸ்ட் மார்க். அதுபோல் எதில் நீங்கள் தோல்வி அடையணும் தைரியத்தோடு ஆண்டவர்கிட்ட போகணும். துவளக்கூடாது. சொல்லுங்கள், துவள மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படாதே. துவளுது இப்படி இப்படி போகிறது, பயப்படாது இப்படி பண்ணுறது, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டு புரிஞ்சுங்க. துவள்றது, பயப்படுறது. பார்த்து பயப்படும், கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். கலங்க அது எத்தனை எப்படிலாம் வந்து ஆக்ஷன்லாம் வார்த்தையில் சொல்கிறாரு பாருங்க, என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் பாருங்க. முன்ன என்ன சொல்கிறாரு? துவள வேண்டாம், அப்படியே அப்படியே இது தடுமாறுறது. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? பயப்பட வேணாம். அப்புறம் மூணாவது என்ன சொல்கிறது? ஹாரர் மூவி பார்த்தா கலங்கும், பயந்து அப்படி சாரி கலங்கிறது வந்து பயப்படுறது வேற, கலங்கிறது அழறது. போல இருக்குது, நான் படித்ததெல்லாம் வராது போல இருக்குது.
காலையில் எழுப்பி விட சொன்னேன், நீ எழுப்பியோ உள்ள எப்போ ஏடா நான் வருஷம் முடியும் கேட்காம எக்ஸாம் போகிற அன்னைக்கு ஃபெயில் ஆகிட்டு வந்து சேர்ந்து சொல்லும், ஒன்றால் தான் ஃபெயில் ஆன, இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லி கடவுள் நமக்கு கத்து தரார். சரி, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும், உங்களோடு கூட போகிறவர் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். என்னென்னலாம் அவங்க தவறுகள் செய்வாங்க, அந்த தவறுகள் செய்யும்போது என்ன செய்வார்கள், அவர்கள் தோற்று போய் விடுவார்கள். அதனால் கர்த்தர் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்கிறாரு, யுத்தத்துக்கு செல்லும் பொழுது எல்லாம் செய்வாங்க. அப்போ ஆசாரியன் அவர்களை அறிந்திருக்கின்றான். யாருக்கு கல்யாணம் ஆச்சு, யார் வந்து பயந்தாங்குழிங்க, யார் தைரியமாக போக மாட்டாங்க, எல்லாத்தையும் ஆசாரியன். ஏன்னா சபை காங்கிரிகேஷன் அவன் கையில் தானே இருக்குது. அதனால் கடவுள் சொல்கிறாரு, நீ முதல்ல போய் பேசு. அப்போ அவன் பாப்பா நீ நீ போட்டு நீ போடு, நீ கல்யாணம் ஆகி வந்திருக்க, நீ அதே யோசனை பின்னாடி எல்லாமே இருக்குது அதில். அப்படியே ஆண்டவர் தச்சுட்டு அப்போ அந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்பாங்களோ அவர்கள் அனுப்புகிறார். நீங்கள் எந்த யுத்தம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஜெயிப்பதற்காக கர்த்தர் வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம் பார்க்கும்பொழுது இந்த தானியேல் புத்தகத்தில் வாசிக்கும் போது 4:27 வாசிக்கும் போது நேபுகாத்நேசருக்கு ஒரு சொப்பனத்தை காடுறான். அந்த சொப்பனத்தை காடும் பொழுது இந்த அருமையான தானியேல் என்ன சொல்கிறான், நேபுகாத்நேசரே நீ என்ன பண்ணுவா, ஒரு 7 காலங்கள் செல்லும், நீ தவறு செஞ்சிட்ட, ஆண்டவருக்கு விரோதமாக பேசிட்ட, அதனால் மாடை போல நீ புல்லை மேய்வாய் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு, ஆனால் கர்த்தர்கிட்ட உன்னை தாழ்த்திட்டினா கர்த்தர் உன்னை மறுபடியும் ராஜாங்கத்தில் அமர பண்ணுவார், அவரை ஏற்றுக்கொண்டினா போதும் உன்னை அமழ பண்ணுவார் என்று ஆலோசனைலாம் சொல்லணும்னா ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் ரெண்டாவது காரியம் பார்க்கும்பொழுது மத்தேயு புத்தகம் 27:19 வாசிக்கும் பொழுது எங்கள் பிலாத்துடைய மனைவி சொல்கிறாரு, நேற்று ராத்திரி நான் ஆண்டவர் அவர் மூலமாய் நான் அதிகமாக எச்சரிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. என் சொப்பனத்திலே வெகுவும் நான் பாடுபட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அதனால் அவரை ஒன்றும் செய்யாதே, ஜாக்கிரதையான காரியங்களை செய் அப்படின்னு சொல்லும்போது அந்த பைலத்து ரொம்ப மோசமானவன் இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுறாரு, மனைவி சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, அது ஊருக்கு அடங்காது வீட்டுக்கு அடங்கும்னு சொல்கிறாங்க. இதான் கதை. ஊருக்கு இந்த பைலத்து ஊருக்கு அடங்க மாட்டார். ஆனால் ஒய்ஃப் சொன்னோன்னே கேட்குறாரு பார்த்தீங்களா. சில ஹஸ்பண்ட் ஊன்னு வாழெல்லாம் வீசுவார். வீட்டில் சிலம்பம் பண்ணுற ஹஸ்பண்ட்லாம் இருக்குது. நான் யார் தெரியுமா இன்னுவார். கட்சியில் வீட்டில் உட்காரியா. சரி, ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. சரி, ஆண்டவர் உங்களுக்கு அதுதான் வீட்டுக்கு அடங்குவது. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தில் அந்த பிலாத்துடைய மனைவியுடைய ஆலோசனையை பிலாத்து கேட்குறான். எவ்வளோ பெரிய எல்லாரையும் இயேசுவே சிலுவையில் அடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்த ஆள் மனைவி பேச்சை கேட்டு கை கழுவிடுறான் பாருங்க. எனக்கு தெரியாதுப்பா சொல்லிடுறான் பார்த்தீங்களா. எவ்வளோ காரியம் அப்போ எவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருக்கப்பா வீட்டை. அப்போஸ்தலர் நடைபெறும் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த நான் போன வாரங்கள் அதை எடுத்தோம் பார்த்தீங்களா. அப்போஸ்தலர் 5:35 வாசிக்கும் போது என்ன நடக்குது, அந்த சீஷர்களை பிடிச்சி கொஞ்சம் ஜெயிலில் போடுறாங்க, அவங்க விடுதலை ஆகிடுறாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படி இன்னும் அடிக்கிறான், டே பேசக்கூடாது அடிக்கிறான். அப்போ கமேலியல் எழுந்து நின்று பேசுகிறான். என்ன சொல்கிறான், ஆலோசனை கூட, அவங்கள தொடாதப்பா. அது பேர் தான் 2 பேர் எழும்புனாங்க. யுவதாசனம் ஒருத்தன், தேயுதாசனம் ஒருத்தர், 2 பேர் எழுகுனாங்க. அவனுங்க சரியாக இருந்தனால அவன் என்ன பண்ண பாரு, அழிக்கப்பட்டு போயிடாங்க. அதனால் இது கர்த்தருக்கு வந்தால் நம்மளால் ஒன்றும் டச் பண்ண விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அதுபோல் நல்ல ஆலோசகர்கள் நமக்கு தேவை. கர்த்தர் நமக்கு வேண்டிய இரக்கத்தை காண்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எபேசியர் 1:11 மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாய் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற பாருங்க, சித்தத்தின் ஆலோசனை. ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்குது, இதுதான் நீ செய்யணும்னு. ஆண்டவருக்கு சித்தம் இருக்குது, நீ ஊழியம் செய்யணும்னு. ஆண்டவருக்கு கூட சித்தம் இருக்கு, தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் இருக்கு. ஒரு சில பேர் ஊழியக்காரர்களாய் தேவனை அழைப்பார். அந்த சித்தத்துக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். சில சமயத்தில் நீ இப்படி நடந்து ஆலோசனை கொடுப்பார். அந்த சித்தத்தை நம்ம விட்டுட்டு போனோம்னா நாம் அழிந்து போயிடுவோம், ஒன்றுமே இல்லாமல்
போயிடுவோம். ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர், உலகத்தினுடைய காரியங்கள் வேற, ஆண்டவருடைய காரியங்கள் வேறு. ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இப்போ எந்த தேவனுடைய புல்ல ஆண்டவருடைய ஆலோசனை கேட்குறாங்களோ அவர்கள் ஒரு நாளும் சீர்கட்டு போவதில்லை. ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்புக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி முன்னே தீர்மானம் எடுத்துடுறார். இதான் நடக்கும், இதான் என் சித்தம், இதான் என் ஆலோசனை. இப்போ தீர்மானம் எடுத்த நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, எதுக்கு? அவர் ஆலோசனைக்கு, அவருடைய சித்தத்திற்கு இல்லையா? பவுல் எழுதும்போது ரொம்ப எபேசி சபைக்கு எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுறான். சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாய் எல்லாவற்றையும் நடப்புகிற அவருடைய தீர்மானத்தின்படியே அவர் முன்னாடியே முடிவெடுத்து, அவர் தான் பாஸ், அவர் தான் எங்களை ஊழியத்துக்கு அழைச்சார். அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நான் கேட்க வேண்டும், மாறி நடக்க கூடாது. ஒரு பாஸுக்கு அந்த கம்பெனி எப்படி நடத்துகிற போகணும்னு தெரியும். ஏன்னா ஒன்றை விட அதிகமாக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனியை உருவாக்குறார், அவருக்கு தெரியும். இப்போ எனக்கு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனினா சர்ச்சு, இது என் நினைவெல்லாம் அதில் தான் இருக்கும். நீங்கள் ஒன்று வந்து பார்ப்பீங்க, நான் என்ன பண்ணுவேன், 10 பார்ப்பேன். ஓ, இந்த ஆராதனை எப்படி நடக்கணும், நாளைக்கு இது செய்யணும், அது செய்யணும். அது முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாம் பண்ணும்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், தேவாதி தேவன், இந்த வசனம் பாருங்கள், தீர்மானம் நாங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றுவார்கள். முன்குறிக்கப்பட்டவர் தேவனுடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய தீர்மானத்தின்படி நடப்பார்கள். ஹல்லேலூயா. குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சுதந்திரம், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்துக்கிற புத்திரசுவாகம், இதெல்லாம் என்னன்னா தேவ சித்தத்தின்படி நடந்து கொண்டு இருக்கிறேன். அவருடைய தீர்மானத்தை ஒரு நாளும் மாற்ற மாட்டேன் என்பதை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. அவனுடைய கரமும் தேவ தயவும் ஆசீர்வாதம். நம்ம இரண்டாவது காரியம் பாருங்க, God is our warrior. தேவன் நம்முடைய யுத்த வீரர். சொல்லுங்க, என்னுடைய யுத்த வீரர், தேவனுடைய ஆலோசகர். இந்த மே மாதம் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கணும், ஆலோசகராக இருக்க வேண்டும். இந்த மே மாதம் கர்த்தர் எப்படி இருக்கணும், யுத்த வீரராக இருக்க வேண்டும். ரெண்டாவது யுத்த வீரர், சொல்லுங்க, யுத்த வீரர். எக்ஸோடஸ் 14:23 வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகால சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். இப்போ ஒரு யுத்தம் வருது. யுத்தத்தில் இஸ்ரவேலர்களை எகிப்தியர்கள் துரத்துகிறார்கள். ஏன் துரத்துறாங்க? அவங்களுக்கு என்ன இருக்குது, குதிரைகள் இருக்குது, ரதங்கள் இருக்குது, கத்தி இருக்குது. இவங்கிட்ட குச்சி கோல் தான் வச்சுட்டு இருக்கிறான். இவன் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் பிறந்தவன். சண்டைனா என்னன்னு தெரியும், சாப்பாட்டுக்கே கதி கிடையாது. இவன் எங்கே சண்டை போடுவான், ஒருத்தருக்கும் சண்டை போட யுத்த நுணுக்கமே ஒன்றுமே தெரியாது. அதனால் இவன் துரத்த ஆரம்பிக்கிறான். கர்த்தர் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறார். பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரி வாசி சீக்கிரமா. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில், இவன் துரத்துறத அவன் முன்னாடி ஓடுறான், இவன் பின்னாடி துரத்துறத ஆண்டவர் என்ன பண்ண, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. பாத்தீங்களா, என்ன அருமையா பாருங்க. இந்த இடம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அங்க ஒரு யுத்தம் நடக்குது. இவன் பயந்து போய் ஓடுறான், அவனால நிக்க முடியல. ஏன்னா 400 வருஷம் பயந்தே வாழ்ந்துட்டான். தைரியன்றதுல எதுவுமே கத்துக்கல. அவன் சாட்டை எடுத்தாவே கை எல்லாம் உதறேன் அவனுக்கு. அவன் சாட்டை எடுத்த ஆளோட்டிகள் என்ன பண்ணுவாங்க, டாஸ்க் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆளோட்டிகள் அடிப்பாங்க, சாட்டை எடுத்து அடிப்பான். அடி வாங்கி அடிமையாக மாட்டோம். இவன் ஒரு அடிமை. ஹல்லேலூயா. அடிமை வாழ்ந்தவன் எதிர்த்து பேச முடியாது. அப்போ அவன் என்ன பண்றான், பார்த்து ஓடுறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரா, மேலிருந்து அவனை பார்க்கிறார். அருமையான வாசனம் பாருங்க. மேகமான ஸ்தம்பத்திலிருந்து, அக்னியும் மேகமான ஸ்தம்பத்தை எகிப்தின் சேனையை பார்த்து அவருடைய சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளை கள்ளவும் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. அந்த அச்சு இருக்குல்ல, அந்த அச்சு, அந்த இது வண்டியுடைய அச்சு, அதை கழட்டி விட்டுறாரு. என்னென்னலாம் செய்கிறார் பாரு மக்களுக்காக. என்னடா இந்த திமிரா அது வருங்க, இந்த இதில் தான்டா இந்த ரதமே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு தேவ தூதனம் போயிட்டு விட்டு அனுப்பிச்சு. அவனுக்கே தெரியாது எப்படி ரதத்தில் இந்த உருளை கழுவும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்களா, பென்னர் படத்தில் எப்படி போகிறானுங்க, ஆயுததாரி பாட்டு அப்படி போகிறான், சுற்றி வரான், எத்தனை ரவுண்டு சுற்றி வரான். கவிழ்ந்தா பார்த்தியா, அவன் என்னமோ வச்சு அடிக்கிறான், எல்லாத்தையும் உடைக்கிறான். அது அவ்வளோ சீக்கிரத்தில் ரதம் எவ்வளோ முக்கியமானது. அந்த பின்னு, அந்த ரதத்தினுடைய அந்த ஆணி நடுமத்தில் இருக்கிற ஆணியை கர்த்தர் உருளைய என்ன சொல்றாரு, கழலை பண்ணினார். அதை எடுத்துறாரு.
அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும். மேல பெரிய ஆள் மாதிரி ரதத்தை ஓட்டின ஆளு இப்போ ஓட்டிக்கிட்டு போறான், நடந்து ஓட்டிட்டு போறான் பாருங்க. தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், எஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவன் வாயால ஐ அம் தட் ஐ அம், கர்த்தர் வாயால சொல்ல வைக்கிறாரு, கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். கரங்களை சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே மோசே தன்னை கையை சமுத்திரம் மேல் நீட்டினான். விடியற்காலத்து சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடி போது கர்த்தருடைய கடல் நடுவே கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. அப்போ நடத்துறது மாத்திரமல்ல, அவன் பயந்து ஓடுறான். ஆண்டவன் சிலர் கடலை அவன் மேலே திரும்பி வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கலை மோசே பார்த்தது கிடையாது. கர்த்தர் காடுது கண்ணுக்கு முன்னாடி செய்கிற அற்புதங்களை அவன் பார்க்கின்றான். ஹல்லேலூயா. கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அன்னைக்கு அடிப்பட்ட எகிப்து இன்னைக்கு வரலும் எழுந்திருக்கவே இல்லை. அன்னைக்கு அந்த நாட்களில் ஈஜிப்துன்னு அவ்வளோப்பா அலெக்சாண்டர் தி கிரேட் நாட்களில் ஈஜிப்து பயங்கர பவர்ஃபுல் கண்ட்ரி, ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரி. கிளியோபட்ராலாம் கேள்விப்பட்டிருங்க பாருங்கள். அந்த டைமில் பவர்ஃபுல் கண்ட்ரி. சீசர் அந்த நாட்கள்லாம் பயங்கரமாக, அது 326 அதுலேருந்து பயங்கரமான கண்ட்ரி. அந்த கண்ட்ரி அன்னைக்கு உடஞ்சிது தூளை. இப்போ கூட அந்த இடத்துல செங்கடல் அந்த உருளைகள் அதெல்லாம் உள்ளே கிடக்குது, எடுத்து கண்டுபிடிச்சி எடுத்துருக்குறாங்க பாருங்கள். எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. பார்வனுடைய பாடி இன்னும் இருக்குது இல்லையா? இவ்வளோ பெரிய காரியம் நம்ம ஆண்டவர் உயிர் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நேரத்தை ஒரு நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணல. ஒரு உயிருள்ள கடவுளை கர்த்தர் உங்களை ஆராதிக்க தேவன் உங்களை இரக்கம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னது ஆகும், கட்டளையிட நேர்க்கும். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறத பார்க்குறோம். ஆசாவுக்கு எதிராக எத்தோப்பியர் எதிர்த்து வராங்க. அவன் சொல்கிறான், பலன் உள்ளவராய் பார்க்குறோம், பலனற்றவராய் பார்க்க உதவி செய்வது உமக்காக லேசான காரியம். அவ்வளோ பெரிய சேனை எழுத்து வரும்பொழுது ஆசா தேவனுடைய சமூகத்தில் கதறி அழும்பொழுது ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் அத்தனை பெரிய சேனையை கர்த்தர் கலங்கடித்தார். அதுபோல் உங்களுக்கு எதிராக வருகிற எதிரிகளை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. அவர்களை கலங்கடிக்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு வாரியர், ஒரு யுத்த வீரர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கடவுள் நம்மோடு கூட கடந்து வருகிறத பார்க்க முடிகிறது. அவ்வளோ நேசம், அவ்வளோ அன்பு. ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அந்த கோடீஸ்வரன் தான் ஆஃபீஸில் பெரிய கோடீஸ்வரனாக காமிப்பான், எல்லார்ட்டும் காமிப்பான். ஆனால் அந்த பிள்ளைங்கிட்ட கோடீஸ்வரனாக காமிப்பானா? காமிக்க மாட்டான். அந்த குழந்தை என்ன பண்ணுவான்? தூக்குவான், தோல் மேலே சுமந்து கொள்வான். படுத்துருந்தான்னா அது மேலே ஏறி விளையாடும். இல்லை மற்றவங்களாம் விளையாட விடுவானாம, ஆனால் பிள்ளைய விளையாடுவான். அது போல தான் கர்த்தர் தன் பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவருடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள் நம்ம மேலே இருக்குது. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது தன் தகப்பன் போல அந்த ஆவிக்குரிய தகப்பனா பவுல் தீமோத்தேயுக்கு அழகாக சொல்கிறான். 1 தீமோத்தேயு 1:12 அவன் சொல்கிறான், குமாரனாகிய தீமோத்தேயு, இந்த ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயு கிட்ட பல சொல்ல, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே உன்னை குறித்து ப்ராஃபஸி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் யுத்தம் நடத்து, நல்ல போராட்டம் பண்ணு, கவலைப்படாத, பயப்படாத. இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாய் இரு. நீ கடைசி வரையும் விசுவாசமும் நல் மனசாட்சியுமாயிரு. நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவரே இந்த 5 வருஷம் நமக்கு சர்ச் இருந்தால் 5000 பேருக்கு மேலே சபை இருக்கும், இன்னொரு இடத்த வாங்கியிருக்கலாம், இன்னொரு 10 ஏக்கர் வாங்கிக்கலாம், அங்கே சர்ச்சு கட்டிருப்பேன், இங்கே சர்ச்சு கட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டணும், எவ்வளோ பெரிய அது இல்லை முக்கியம், நீ உண்மையாயிரு. ஹல்லேலூயா. நீ பெரிய சர்ச்சு கட்டலாம் பரலோகத்துக்கு வந்துட முடியாது, 100 சபையை ஸ்தாபித்தாலும் பரலோகத்துக்கு வர மாட்டேன். நீ உண்மையாக இருந்தால் தான் வர முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அதில்
ஆண்டவர் தேவன் நமக்கு அதுபோல அவன் சொல்றான், விசுவாசம் நல் மனசாட்சி உடையவனாயிரு. ஆமா, இப்போ பாசமா மனசாட்சி தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். விசுவாசமான கப்பலை சேதப்பட, விசுவாசம் என்பது ஒரு கப்பலை போனது, ஒரு ஜேர்னி. எப்படி சொல்றான் பாருங்க, விசுவாசம் எப்படிப்பட்டது? ஒரு கப்பல். ஒரு ஆள் என்ன பண்றான், ஒரு கப்பல்லேருந்து இந்த நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு அவன் போகிறான். அப்போ அது ஒரு பயணம் போல விசுவாசம். அப்போ அவனுடைய விசுவாச பயணத்தில் உனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாழ்க்கையாகிய கப்பலை, விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்திடாதே. அல்லேலூயா. இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். இவங்க எபேசுவில் வந்து இவனோட சேர்ந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. அங்கே இவனை சந்திக்கிறான், ஊழியம் செஞ்சுருக்கான். ஆனால் கடைசி நாட்கள் என்ன பண்ணுறான், அவன் தேவனை விட்டு விலகி சென்று விடுகிறான். பேக் ஸ்லைடராக ஆகிடுறாங்க. சில பேர் பிகினிங்கில் சர்ச்சுக்கு வருவாங்க, வைராக்கியம் பாராட்டுவாங்க, எல்லாத்துக்கும் முதல்ல நிற்பாங்க, முந்திரி கொட்டை மாதிரி இருப்பாங்க. அப்புறம் ஆளே இருக்காது, எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்போ என்ன இப்போல்லாம் ஏன் வரல அப்படின்னு சொன்னால், இல்லை நான் அங்கே போனேன் இங்கே போனேன், இப்போ அவர் சர்ச்சுக்கே வர்றது இல்லைங்க, அவர் இப்போ வேலை மாறி போயிட்டார் அவனும் சொல்லுவாங்க. அதுபோல் ஆண்டவர் தேவன் இப்போ விசுவாசமாக்கிய கப்பல் என்ன செய்ய வேண்டும், நம்ம கடைசி வரையிலும் எவ்வளோ பாடு வந்தாலும் தேவனை விட்டு நம்ம விலகவே கூடாது. ஹல்லேலூயா. அடித்தாலும் உதைத்தாலும் நீர்தான் என் தகப்பன், உன்னை விட்டு நான் எங்கு செல்வேன், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவரை விட்டு நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, விலகு செல்லவே கூடாது. சபை கூடி வருதலை விட்டு விடாது இருங்கள். இப்போ சபை கூடி வருதலை ஒரு நாள் என்ன கூடாது, விட்டு விடக்கூடாது. எப்படியாவது தரணும். வேலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே ஒரு 2 மணி நேரம் எந்த பாசம் ஒத்துப்பான், பரலோகத்தினுடைய திறவுகளை நான் கரங்களிலே கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கடவுள் உங்களோட கூட இருக்கிறாரு. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. இவர்கள் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் தேவனை விட்டு விலகி செல்கிறார்கின்றவன் வேதனைப்படுறான். 3வது காரியம், காட் இஸ் அவர் ப்ராமிஸ். தேவனே நம்முடைய வாக்குறுதி. எக்ஸோடஸ் 23:22 பாருங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகி நான் உன் சத்துருக்களுக்கு. நல்ல பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை, நல்ல கவனிங்க. நீர் அவர் வாக்கை கேட்டு நன்றாய் கேட்டு. படிக்கும்போது எப்படி, நான் அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை அவர் சொல்வதை செய்வேனாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும், அவர் என் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் என் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். I'll be an enemy to your enemies and an adversary to your adversaries. உன் விரோதிக்கு அவர் விரோதி, உன் சத்துருக்களுக்கு அவர் சத்துரு. இப்போ உங்களுக்கு ஒரு சண்டை போட்டுட்டாங்க, அக்காவோ தங்கச்சியோ சண்டை போட்டாங்க. அப்போ இன்னொருத்தன் என்ன பண்ண, அவன் சண்டை போட்ட இனிமேல் இவன் தான் ஃப்ரெண்டுன்றான். இவங்ககிட்ட பார்த்து நீ இருக்கவர்கள் நான் தான் இருப்பேன்னு சொல்லுவேன். அதுபோல் அப்படி ஆண்டவர் சொல்ல, உனக்கு அவன் சத்ருனா எனக்கு அவன் சத்ரு, உனக்கு அவன் விரோதினா எனக்கும் விரோதி. நீ யாரை வெறுக்கிறியோ அவனை நான் வெறுக்கிறேன், யாரை நேசிக்கிறியோ நான் அவரை நேசிக்கிறேன். அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் சொல்லை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்ல கேட்டுட்டு அவர் என்ன செய்ய சொல்றாரோ செஞ்சினா உன் சத்துருக்களை அவர் சத்துருக்களாக நினைப்பார், உன் சிநேகிதனை அவர் சிநேகிதனாய் நினைப்பார், உன்னுடைய எதிரிய அவனுடைய எதிரியா. அப்போ அவரு நீ நினைச்சா ஒன்றும் செய்ய முடியாது, அவர் நினைச்சா உன்னை பார்க்கலும் அவன் எழும்பவே முடியாது. எத்தனை நாள் நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கணும், ஒரு எதிரியும் நமக்கு முன்பாக எழும்புவதில்லை. அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கொடுத்த எனக்கு பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே நன்றி ஆண்டவரே, உடைய இரக்கம் என் மேலே தயவு செய்யட்டா ஆண்டவரே, உடைய தயவு என் மேலே கிரியை செய்யட்டா ஆண்டவரே, உடைய இரக்கத்தினாலும் தயவுனாலும் என்னை மூடி மறைத்துக் கொள்ளும். ஆபிரகாம் என்ன சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை. அப்படியா, பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கர அருமையான காரியம், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், பார்த்தீங்களா. உன்னை நீ ஆசீர்வதிக்கிறன்னா ஆசீர்வதி, நீ யாரை ஆசீர்வதிச்சாலும் அவனை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய செய்கைகளை செஞ்சீங்கன்னா கர்த்தர் நீங்கள் என்ன சொன்னாலும் கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் கா விட்டீங்கன்னா அவரும் கா விட்டுருவார். ஆண்டவர் உங்களோட கூட இருந்து தேவன் உங்களுக்காக யுத்தங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கல் ஆஸ்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆஸ்வதி. ஏன்
இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லை கேட்டான். பிறகு அவர் என்ன செய்ய சொன்னாரு, உன் வீட்டு ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு, எவ்வளோ பெரிய காரியம் இல்லை, நினச்சி கூட பார்க்க முடியவில்லை. ஆண்டவர், நான் நார்த் இந்தியா போகும்பொழுது நிறைய தமிழ் பாஸ்டர்ஸ் எல்லாமே மிஷினரியாக போயிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணார், நார்த் இந்தியா போய் மிஷினரி ஊழியம் பண்ணு சொன்னார். நான் ஒன்றுமே இல்லாமல் நான் கிளம்பி வந்து இப்பொழுது ஜபல்பூரில் ஊழியம் செஞ்சுட்டுருக்கான்னு ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட சொன்னார். ஒன்றுமே இல்லை ஐயா, ஆண்டவர் சொன்னார். நானும் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு ஜபல்பூர் அவனுக்கு காமிச்சார், வந்துட்டார். ஒருத்தர் சொன்னார், நானும் வந்து காஷ்மீருக்கு ஆண்டவர் வந்து காஷ்மீர்னு வருது, காஷ்மீர் போகிறது காசு இல்லையா, இவர் வச்சிருந்த காசு ஜம்மு வரையும் தான் இருக்குதான் காசு. நான் மறந்துட்டேன். சுதாகர் அவர் பேர், பாஸ்டர் சுதாகர். இப்போ ஜம்மு காஷ்மீரில் சினாடுடைய கோஆர்டினேட்டர் அவர் தான். அவருடைய சாட்சி என்னை அசைச்சிது. ஐயா, நான் காசு வச்சுருந்தேன், இவ்வளோ என்கிட்ட காசு வச்சுருந்தேன், அதை அந்த காசு எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் டிக்கெட் எடுத்தால் கரெக்டாக அது ஜம்மு வரையிலேருந்து காஷ்மீர் போகிறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. இன்னும் ஆண்டவரே, நான் காஷ்மீர்லாம் போகணுன்னு தரிசனம் காமிச்சிரு, ஜம்முவில் கொண்டு விட்டுட்டீங்கன்னு நினச்சேன். ஆண்டவர் சொன்னார், நீ இங்கேயே இருக்கும் என்ன ஆள் அப்படின்னு சொன்னார். அந்த நாட்களில் காஷ்மீரில் இதுக்கப்புறம் பெரிய பயங்கரமான சண்டை யுத்தங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு கர்த்தர் எனக்கு இப்போ காஷ்மீரில் நான் கற்று ஊழிய சேர்க்கிற செய்து. அப்போ தேவன் உன்னை வழிநடத்துகிற எல்லா இடங்களிலும் உனக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் தேவன் உன்னை கொண்டு அநேக ஜாதிகளை ஜனங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய கரம் என்ற எரேமியா 30:20 வாசித்து நம்ம முடிப்போம். கர்த்தருடைய கரத்திலும் தேவனுடைய தயவிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இதுதான் ஆண்டவர் நமக்கு நடைபெற போகிற அற்புதமான வாக்குத்தத்தம். 30:18 வாசிச்சு முடிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை, அப்போ உன்னுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை கர்த்தர் இந்த மே மாசத்துல திருப்ப வல்லமை உள்ளவராக இருக்க. சொல்லுங்க, கூடாரங்களின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப்படும். நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த அருமையான வசனங்களை கிளைம் பண்ணும்போது கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. என்னுடைய கூடாரங்கள் சிறையிருப்பு, என்னுடைய சபையினுடைய சிறையிருப்பு, என்னுடைய பணப்பிரச்சனை சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்ய, என்னுடைய வாசஸ்தலங்களுக்கு, என் வீட்டுக்கு, என்னுடைய சபைக்கு தேவன் இரக்கம் செய்ய போகிறார். சொல்லிட்டே இருக்க. நகரம் மண்மேட்டின் பேர் கட்டப்படும். கர்த்தர் எனக்கு என்று ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அரமனை முன்போல நிலைப்படும். முன்போல ஒரு சமாதான சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க போகிறார். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ண போகிறார். God is going to establish us. வர்த்திக்க பண்ண போறார். அவர்கள் குறுகி போவதில்லை. நான் குறுகி போவதில்லை. சொல்லுங்க, மகிமைப்படுத்துவேன். நான் மகிமைப்படுத்தப்படுவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நான் சிறுமைப்படுவதில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். சபை எனக்கு முன்பாக திடப்படும். எந்த பிள்ளைங்களுக்கு ஆணை ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ, ஐயோ என் பிள்ளைங்க சின்ன வயசுல சண்டே கிளாஸ் வரும், யூத் மீட்டிங் வரும், அது எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்ற ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் உன் பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார் சபைக்கு. நீ நினைத்து பார்க்காத ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் சபை எனக்கு முன்பாக, ஆண்டவர் சொல்றாரு, செப்ரோன் சபை எனக்கு முன்பாக திடப்படும். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஓடிக்கின யாவரையும் தண்டிப்பேன். சொல்லுங்க, எங்களை ஓடிக்கின யாவரையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வேர். எங்களை ஓடிக்கின யாவரையும் கர்த்தர்